அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையில் ஆர்ஆர்பியில் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்கன்சி டோட்டல் இந்தியாவில் மொத்தம் இருக்கிற ஆர்ஆர்பியோடைய மொத்தமாக 22,000 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னாக்கா, குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th அண்ட் ஐடிஐ மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th அண்ட் ஐடிஐ படிச்சிருந்தாலே போதுமானது. குரூப் டி லெவல் 1 போஸ்டிங் போடுறாங்க. மொத்தம் 22,000 வேக்கன்சி. அண்ட் தென் இது பேசிக் சேலரி 18,000 இருக்கும். அதுக்கப்புறமா இது எப்போ அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னாக்கா 21 ஜனவரி 2026, அதாவது 2026 வருஷம் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன். லாஸ்ட் டேட் 20 பிப்ரவரி 2026 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு 5 வயசு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதாவது 33னா 5 வயசு ப்ளஸ் பண்ணிக்கலாம், 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதாவது 33 வயசுனா ப்ளஸ் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இதுதான் இந்த பேசிக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா யாரெல்லாம் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லையோ, இப்போயே டைம் இருக்குது, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்ளை பண்ணி ஃபோட்டோ வச்சு வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும், அதுக்கு என்ன வேணும் அப்படின்றது நம்ம ஏகே இன்டர்நெட் வெள்ளூர் யூடியூப் சேனலில் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மற்றபடி இது எதுவும் இல்லை. பேசிக்காக 10th படிச்சிருந்தாலே போதும், இல்லை ஐடிஐ 10th ஐடிஐ படிச்சிருந்தாலே போதும். 18லேருந்து 37 வயசு இருந்தால் போதும். இதுதான் இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க 21ஆம் தேதி ஜனவரிக்கு அப்புறமா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 9489443510. நன்றி, வணக்கம்.